ஸோ இன்றைக்கி வந்தது ஃபுல்லாக பார்த்தீங்களாக்கு விவோட V29 வந்து கிளாஸ் மாற்ற வந்திருக்கு, 11R வந்துருக்கு கிளாஸ் மாற்ற சொல்லி. அவர் ஓப்போ ரெனோ 10 ப்ரோ இது எல்லாமே கிளாஸ் மட்டும் உடஞ்சிருக்கு, டிஸ்பிளே எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இது இங்கே உடஞ்சிருக்கு, இது ஃபுல் டேமேஜ், இது இந்த இடம் உடஞ்சிருக்கு. 11R ரெனோ 10 ப்ரோ V29 இதெல்லாம் கிளாஸ் சேஞ்ச் பண்ண வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் உடஞ்சிருந்தா ஏன் நாங்கள் கிளாஸ் மாற்ற சொல்கிறோன்னா, ஸோ இந்த டிஸ்பிளேல ரொம்ப நாள் கிளாஸ் உடஞ்சா டச் ஒர்க் ஆகாமல் போயிடும், லைன் வந்துடும், டாட் வந்துடும், கருப்பு கலராக போயிடும், டிஸ்பிளே உங்களுக்கு மாற்றுற மாதிரி போயிடும். இந்த டிஸ்பிளேலாம் பார்த்தா 30,000 டிஸ்பிளே வருது. 14 ப்ரோ மேக்ஸோட டிஸ்பிளே கிளாஸ் மாற்ற ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பக்காவாக கழட்டிட்டேன். ஸோ கிளாஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளே இப்படி தான் இருக்கும் ஃப்ளெக்சிபிளாக. ஸோ பாருங்கள், செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து ரெனோ 10 ப்ரோ பாருங்கள், டிஸ்பிளே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, டிஸ்பிளேல எந்த டாட் டேமேஜ் எதுவுமே கிடையாது, பக்காவாக கழட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 3 கிளாஸுமே கழட்டி காட்டுறேங்க. இல்லை 14 ப்ரோ மேக்ஸும் சைடில் காட்டுறேன் பாருங்கள். இது விவோ V29. ஸோ இதுவுமே கிளாஸ் கழட்டியாச்சு. ஸோ டிஸ்பிளே வளைச்சி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் பேப்பர் மாதிரி பெண்ட் ஆகும், இது பேப்பர் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. சூப்பர் ஆர்மோ டிஸ்பிளேலாம் இந்த மாதிரி தான் வருது இப்போ வர எல்லா மாடலுமே. இது OnePlus 11R. ஸோ சைடில் வந்து 14 ப்ரோ மேக்ஸோட வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் மாற்றினா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே. ஸோ எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுமா இதெல்லாம் கேட்பீங்க, எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும், எல்லாமே செக் பண்ணி தான் உங்களுக்கு மாட்டி கொடுப்போம். நீங்கள் டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணுங்கள். இப்போ கிளாஸ் எல்லாத்துக்கும் மாற்றி முடிச்சாச்சு. இது விவோ V29E பார்த்துருக்கேன், கிளாஸ் மாற்றிருக்கேன். இந்த 3 மொபைலையுமே உங்களுக்கு ஃபினிஷிங்கோட பக்காவாக காட்டியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், பக்காவாக இருக்கும் ஃபினிஷிங்லாம். கம்பெனியில் எப்படி வாங்கலோ அதே மாதிரி ஃபினிஷிங் இருக்கும். ஸோ வாட்டர் ப்ரூஃப் சீலிங் வருமானு கேட்பீங்க, நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் சீலிங் போட்டு தான் கொடுப்போம். ஆனால் 100% கிடையாது. ஸோ 90% தான் அது. தண்ணி மழை தண்ணி போட்டால் ஒன்றும் ஆகாது, அதுக்காக தண்ணியில் போட்டக்கூடாது. ஸோ எல்லாமே பக்காவாக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்லாம் செக் பண்ணி தான் கஸ்டமர் கையிலே கொடுப்போம். 11 ப்ரோ மேக்ஸ் இது 3மே எட்ஜ் மாடலு பக்காவாக உங்களுக்கு கழட்டி காட்டியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ 14 ப்ரோ மேக்ஸ் வீடியோவும் சைடில் போட்டிருக்கேன். ஸோ கஸ்டமரோட ரிவ்யூ நீங்களே கேளுங்க. பரவாயில்ல, 2 ஹவர்ஸ்ல மாற்றி கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்கு, கிளாஸ் நல்லா இருக்கு. வெறும் கிளாஸ் மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலை, இவங்க பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் தான். ஓகே, பக்காவாக பண்ணி தந்துருக்காங்க. கரெக்டாக ஹாப்பி தானே? ஓகே. Big stepper, underground methods, top-notch hoes, get the most, not the lesser. Straight terror, product of your errors, pushing culture, baby.